மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளில் அமர்ந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற, பல்வேறு சர்வதேச மட்டத்தில் போதைப் பொருட்களை கடத்துகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 7 தலைவர்கள் தற்போது படையினரிடம் சரணடைவதாக, தாம் செய்த குற்றங்கள் பற்றி சொல்வதாகவும் அறிவித்திருந்த செய்தியினை அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவங்க சொல்லி இருந்த ஒரு விஷயம் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. எதனால இந்த மனமாற்றம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி இல்லாம தொழிலை செய்ய முடியாது என்பதனால போதைப்பொருள் கடத்தல் வர்த்தகம் அப்படின்ற அந்த வண்டியினுடைய அச்சாணியை கலட்டியதுனால அந்த சக்கரம் உருள முடியாது போனது. அதனால கஞ்சி குடிச்சாவது பொழைச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு எடுத்த முனைப்பும் முயற்சியும் தான் அதுக்கு காரணம். முதல்ல என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச மட்டத்துல போய் பல்வேறு நாடுகள்ல மிக முக்கியமான பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்டவங்களை இந்தோனேசியா வரைக்கும், நேபாள் வரைக்கும், இந்தியா வரைக்கும் போய் கைது செய்து நாட்டுக்குள்ள கொண்டு வந்து சிறையில போட்டாங்க. 70க்கும் அதிகமானவர்களுக்கு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு அந்தந்த நாடுகளை கைது செய்யப்பட்டு சிறையில போட்டாச்சு. அவங்களே நாட்டுக்குள்ள கொண்டு வர பணி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கடற்பரப்புல வச்சு போதைப் பொருட்களை கைப்பற்றி கைது செய்த நடவடிக்கைகளும் நடக்குது. உள்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்டமாக அரசியல்வாதிகளுக்கும் இவங்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் இவங்களுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டாச்சு. என்னென்ன அரசியல் அதிகாரிகள் இவங்களோட சம்பந்தம் வச்சாங்களோ எல்லாரையும் கைது செஞ்சு உள்ள அனுப்பியாச்சு. போதாததுக்கு சில தினங்களுக்கு முன்னால நாக்குட்டி போதை தடுப்பு குற்றப்பிரிவு போலீசினுடைய பிரதானியாக இருந்தவர் டிஐஜி இருவரையும் இடைப்பணி நீக்கம் செய்து அவங்களுக்கு டிரான்ஸ்பர் அடிச்சு இப்போது சிஐடியினர் இவங்களுக்கான விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரெக்டரா இருந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, 3 மாத காலத்துக்கு ஹெரோயின் 1 கிலோ அளவிலானதுதான் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. ஐஸ் போதைப் பொருள் 1 கிலோவுக்கும் குறைய 48 வழக்குகள் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ள இவர் செஞ்ச சாதனை இது என்பதனால ஏன் அந்த பதவியில இருந்து உங்களால இதை செய்ய முடியாது? கோடி கணக்கில் 1000 கோடிக்கு பொறுமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றினாங்க. இதை உங்களால செய்ய முடியல. கடற்பரப்புல கடற்படையினர் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. இதுக்கு உங்களுடைய துணை, உங்களுடைய எந்த ஒரு சுற்றி வளைப்பும் நடக்கல. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போது அவருக்கான விசாரணைகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த அண்ணன்களுக்காக இங்க தம்பிமார் போதைப் பொருட்களை கடத்துறது, வியாபாரம் செய்யறது, ஆயுதம் கடத்தல் செய்யறது, ஆயுதங்களை கொண்டு செல்றது, அது மட்டும் இல்ல சில்லறை காசை வாங்கிட்டு ஆங்கங்கே படுகொலை செய்யறது. ஏன் நீதிமன்றத்துக்குள்ளேயே கணேமுல்ல சஞ்சீவியை போன்ற அளவுக்கு அவங்க வளர்ந்து நின்றாங்க. கிட்டத்தட்ட 100ஐயும் தாண்டி அவங்களோட சுற்றுச்சம்பவங்கள் இப்போது பதிவாகி இருக்குது. இதெல்லாம் பண்ணிய இந்த தம்பிமார்கள் எல்லாம் கைது செய்து இப்போது சிறையில போட்டதுனால சிறை நிர்வாகம் என்ன சொல்லுதுண்டா, போதுண்டா ராசா, இங்க இடம் இல்லை, பராமரிக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால சிறை நிர்வாகம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிக மத்திய நிலையங்களை உருவாக்கி அங்கே இவங்களை போடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. எல்லா வகையிலும் துணையாக நின்றவங்களை எல்லாம் வேறறுத்து உள்ள போட்டதுனால கடந்த காலங்களில் பாரிய அளவு போதைப் பொருட்களை கைப்பற்றியதுனால, அவங்களோட ஆயுதங்களை கைப்பற்றியதுனால இதுக்கு பிறகு இந்த தொழிலை செய்ய முடியாது. ஆள் இல்லாத கடையில யாரு கையா டீ ஆத்துறது, கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீசாரால கைது செய்யப்பட்டா வழக்கு விசாரணை பல்வேறு விஷயங்கள் சிக்கலாகும். அதுக்கு பயந்து நாங்களா சரணடைஞ்சிரோம், புனர்வாழ்வழிச்சு எங்களை சமூகத்துல சேர்த்துருங்க, உள்ள சொத்துக்கள் எல்லாம் தந்துடுறோம், அதில் அரசுடைமையாக்கிறீங்க, எங்களை வாழ வழிவிடுங்கன்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். 1969ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச பாதாள உலக குழுக்களுடைய தொல்லை இதுவரைக்கும் கட்டுப்படுத்த முடியல. அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று, மனசு வச்சு அரசு செயற்படல. அவங்களுக்கு பக்கபலமாகவும் வாத்தியம் பாடுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் இருந்ததுனால, அவங்க போன்ற பிச்சைக்கு வாலாட்டியதுனால அந்த ஒரு விஷயத்தை முடிவு கொண்டு வராமல் போனது. அரசுக்கு பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும், கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் இருந்த போதும் போலீசார் சளைக்காம இந்த ஒரு விஷயத்துல இரவும் பகலும் அயராது பாடுபட்டதுனால இப்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை உருவாகி இருக்குது. அதுதான் இந்த மிக முக்கியமான பாதாள உலக குழு தலைவர்கள் சரணடைவதாக சொன்னது. எனவே அரசு இதற்கு பிறகு இவர்கள் விஷயத்தில் எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த பொறுத்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஓய்ந்து போற இடத்துல இன்னொரு விஷயம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இந்தியாவின் நிழல் தாதா தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பாதாள உலகச் சேர்ந்த இந்த தாதா தி சிண்டிகேட் என்று சொல்லப்படுகின்ற தனது குற்றச்செயல்களை செய்யறதுக்கான நிறுவனத்தின் ஊடாக கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து முன்னைய நாள் எல்டிடி போராளிகளை விலை கொடுத்து வாங்கி அவர்களின் ஊடாக சர்வதேச மட்டத்துல மிகப்பெரிய ஒரு போதை வர்த்தகத்தை விஸ்தரிக்கின்ற ஒரு பணியை செய்வதற்கான பணிகளை செஞ்சு இது சார்ந்த விடயங்களுக்காக
பணம் பரிமாறப்பட்டதான விடயத்தை இந்தியா உளவு கண்டறிந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த தற்போது இந்திய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ராஹிம் தாதா தனது பணப்பணத்தை பயன்படுத்தி இப்போது பாக்கு நீரிணையை மையப்படுத்தி போதைப் பொருட்களை கடத்துவதற்கு இவர்களை விலை பேசி இருப்பதாகத்தான் செய்திகள் சொல்லப்படுது. அதுல அவர்கள் அஞ்சுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதங்களும் பரிமாறப்படலாம் என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த செய்தியை இப்போது அததர்ன என்ற ஊடகம் இலங்கையில கசிய விட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தியோகபூர்வமாக இந்தியாவினுடைய உளவு பிரிவு ஆவணமாக எதையும் வெளிவிடவில்லை. அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவும் இல்லை. ஊடகங்கள் தான் உளவுத்துறை கண்டறிந்துள்ளது என்ற ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் இருப்பதுதான் நாட்டுக்கும் ஆரோக்கியம், தமிழ் சமூகத்துக்கும் ஆரோக்கியம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை ஆகிட்டு மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகிட்டாங்க பல்வேறு விஷயங்களை சொல்லி ஒரு அரசியல் செய்கிற ஒரு கலாச்சாரம் உருவாகிட்டா இப்போதுதான் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மீளடிச்சு பெறுகின்ற இந்த சூழல்ல இந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு விளைவுகளை உருவாக்கும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. தாவூத் இப்ராஹிம் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. சர்வதேச மட்டத்தில் பல நாடுகள் இவர்களை தேடிக்கொண்டிருக்குது. அதுல அமெரிக்கா குறிப்பாக இவரை தேடிக்கொண்டிருக்குது. காரணம் என்னன்னா, கேல்பத்திர பத்மையை போலவோ அல்லது கனேமுல்ல சஞ்சீவியை போலையோ மாகதுர மதுஷு போல கிடையாது. இவர் சர்வதேச அளவுல போதைப் பொருட்களை கடத்துறது, தங்கம் கடத்துறது, கள்ள நோட்டு அடிக்கிறது, அதே போல ஆயுதங்கள் கடத்துறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செய்து வாரது சர்வதேச நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு தலையடியும் கொடுத்திருக்குன்னா இலங்கை நாடு தாங்குமா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய வர்த்தக தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு ஒரு விஷயத்துல பாரிய அளவுல லத்தீன் அமெரிக்கா நாடுகள் ஒரு பக்கம், அதே போல ரஷ்யா நாடு மறுபக்கம், அதே போன்ற தெற்காசிய நாடுகள்ல இவருடைய பாதங்கள் தான் காலூடு இருப்பதாக சொல்லப்படுது. இவர் தான் போதைப் பொருளை உற்பத்தி செய்து மத்திய கிழக்கு நாடுகளினூடாக ஆப்பிரிக்காவினூடாக ஐரோப்பா நாடுகளுக்கும் இவர் இதை விநியோகம் செய்வதான குற்றச்சாட்டுக்கள் ஐநாவினால் முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடியுது. ஹெரோயின் போதைப் பொருளுக்கு பேர் போனதுதான் லத்தீன் அமெரிக்க நாடுகள். அங்கிருந்து போதைப் பொருட்களை தெற்காசிய நாடுகளுக்கு கடத்துகின்ற பணியையும் செய்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. எனவே இவற்றை சிக்குகின்ற நாடுகள் சாதாரணமாக மீளெழுச்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. காரணம், அவ்வளவு தூரம் பண பரிமாற்றம் நடப்பதாக சொல்லப்படுது. ஆயுதங்களையும் போதைப் பொருள் வர்த்தகர்களை பிரிக்க முடியாத ஒரு சூழல் உருவாக இருக்குது. கடந்த காலங்களை நாங்க பார்த்தோம் இல்லையா, சீனி மோதலில் 1000 கோடி பொறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சூழ்நிலையில புதிய 5 துப்பாக்கிகளும் கைப்பற்றப்படுது. காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரிய அளவுல போதைப் பொருள் வாங்கும் பொழுதோ இலவசமாக துப்பாக்கிகளும் கொடுக்குறாங்களா. துப்பாக்கி இல்லாம இவங்களை போதைப் பொருள் வியாபாரத்தை ஈடுபட முடியாது. காரணம் என்ன, அரசு மிரட்டணும், பக்கத்தில் உள்ளவங்க மிரட்டணும், நமக்கு எதிராக இருக்கின்ற ஏனைய குழுக்களை மிரட்டணும்னா ஆயுதம் தேவை என்பதனால போதையோட சேர்த்து ஆயுதங்களையும் கடத்துகின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குது. கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம் பிரேசில் நடந்த அனர்த்தங்களை. அந்த அரசு போதைக்கு எதிரான சுற்றுவளைப்பை மேற்கொண்ட நேரம் இந்த போதை வியாபாரிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆயுத யுத்தத்தில் ஆயுத சண்டையில 120க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழலும் உருவாகி இருந்தது. எனவே இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது போதை வியாபாரிகளுக்கு ஆயுதமும் ஒரு தேவையான இன்றியமையாத ஒரு விஷயமாக இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படுமா இல்லையா என்பது தெரியல. அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் கூடிய கவனம் செலுத்த வேண்டியது அரசுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் போதை இல்லாத ஒரு கலாச்சாரம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்ஷடி சில்வா அவங்களோட தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவங்க இலங்கையினுடைய பொருளாதாரம் குறித்து கூறியிருந்த தகவல் பார்க்க முடிந்தது. இந்தியாவுக்கு சென்றிருந்தவர் இந்திய ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக மோசமான நிலையில் இருந்த பொருளாதாரம் தற்போது நல்ல ஆரோக்கியமான இடத்திற்கு மீளெழுச்சி பெற்றிருப்பது என்பது 2026ஆம் ஆண்டு அரசு சமர்ப்பிச்ச பட்ஜெட்டினூடாக தெரிய வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டினுடைய கடனை நிறைவேற்ற முடியாத இயலுமை இல்லாத ஒரு நாடாக இருந்த இலங்கை தற்போது அதை நிறைவேற்றுவதற்கான இயலுமையை கொண்டிருக்குது என்பது IMF-உடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதுக்கான ஒரு சான்றாகவும் பார்க்கப்படுது. -7% இருந்த பொருளாதாரம் இப்போது +4.5% உயர்ந்திருப்பு என்பது சந்தோஷகரமான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்கிற செய்தி உண்மையிலே ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இடத்துக்கு நாடு வர்றதுக்கான காரணம் ஊழலை அரசு நிறுத்தியதுதான். வேற எந்த பெரிய விஷயங்களும் அவங்க செய்யல. எனவே இந்த நாடு வளமிக்க ஒரு நாடு. எனவே எதிர்க்கட்சியினரிடமிருந்து வாயிலிருந்து பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்திருக்கிறது என்ற செய்திகள் கேட்பதற்கு இதமாக இருக்குது. இந்த இதமான செய்தி தொடரட்டும். நாடு மீளெழுச்சி பெறட்டும். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, ஆயுதம் இல்லாத, போதை இல்லாத
ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.